சார் நம்ம டாக்டர் கொல்கத்தா டாக்டருடைய வழக்கை பற்றி பேசணும். இன்னொரு பக்கம் அதை பேசும்போதே வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை வந்து சினிமா ஃபீல்டில் வந்துக்கிட்டு இருக்கும். ரொம்ப நல்ல வார்த்தை. பட் அது சினிமா ஃபீல்டில் சொன்னோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு பெண் வந்து துன்புறுத்தப்படுறாங்க, பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்படுறாங்க அப்படின்னு இருக்கும். ஹேமாரிக்கை வந்தது நீங்களும் கூட பார்த்து இருப்பீங்க, நீங்களும் கூட நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நிறைய தொடர்ந்து வந்து இது சின்மை கூட ஒரு ஆடியோ வந்து சொல்லியிருந்தாங்க, டாக்டர்களுக்குள்ளே இது அதிகமாக நடக்குது, டாக்டர்ஸ் கிட்ட இது அதிகமாக நடக்குது இந்த ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இதில் வந்து எல்லா விஷயமும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். கோவம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எடுத்திங்கன்னா இந்த கொல்கட்டா மேட்டர் விஷயத்துலேயே ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஒரு பொண்ணை போட்டு இத்தனை பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்றது தான் நம்மளோட பார்வையாக இருந்தது, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பார்வையாக இருந்தது, அங்கே இருக்கிற பயிற்சி மருத்துவரோட பார்வை, எல்லா பார்வையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதை செஞ்சுருக்க முடியாது அப்படின்றது வந்து ஆணித்தனமாக இருக்குது. இப்போ அந்த பாலிகிராஃபி டெஸ்ட்டை நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த பாலிகிராஃபி டெஸ்ட்டில் அவர் என்ன சொல்கிறேன், நான் வரும்போது அவங்க பிணமாக தான் இருந்தாங்க, நான் அதுக்கப்புறம் போய் பார்த்து பயந்துகிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல ஒரு சாம்பிள்லாம் வந்து கிடச்சிருக்கு அந்த செமனில். கண்டிப்பாக அவர் ஒரு கல்பிரிட்டு, ஆனால் அவர் மட்டும் கல்பிரிட்டு இல்லைன்றது தான் இங்கே வாதம். நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இது கூட கண்டுபிடிக்க முடியாமல் இத்தனை நாள் என்ன பண்ணுறாங்கன்னு தான் ஒன்றும் புரியல. இப்போ இதுக்கு மேபி கண்டுபிடிச்சிட்டு இவர் மட்டும் தான்ட்டு கேஸை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்களான்றது தான் இப்போ எல்லாரோட கருத்தாக இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய புள்ளிகள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வெளியே விட்டோம்னா ப்ராப்ளம் ரொம்ப பெருசாகிடும், அதுக்கப்புறம் கலவரங்கள் ரொம்ப அதிகமாகும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே மூடி மறைச்சு இவர் தான் கல்பிரிட்டு நாங்கள் தூக்கில் போட போகிறோம் அப்படின்றது வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு சூசைட்னு ஆரம்பித்த கேஸு மர்டர்னு ஒத்துக்கிட்டு இப்போ அவசர அவசரமாக முடிக்க பார்க்குறாங்க. இப்படி தான் அந்த பொண்ணோட பாடியும் அவசர அவசரமாக எரிச்சாங்க. அதுக்கப்புறம் நேற்று கூட பாருங்கள், நார்த் இந்தியன் மீடியாஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவரை வந்து கொடுத்த அந்த இடத்த வந்து இடிக்கணும் அப்படின்னு கொடுத்த அந்த லெட்டர் வந்து வெளியே வந்திருந்தது. கோர்ட்டில் என்ன வாதாடி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முன்னாடியே கொடுக்கப்பட்ட ஆர்டர்னு அதில் டேட் போட்டிருக்கு. அந்த இன்சிடென்ட் நடந்து அடுத்த நாளைக்கு தான் வந்து அவர் உடனே வந்து அவசர அவசரமாக அந்த ஆர்டரை வந்து கொடுக்குறாரு. ஏன் இப்படி பொய்ன்ற நான் ஒரு கொலை நடந்திருக்கு, அங்கே இவ்வளோ பேர் கற்பழிப்பு நடந்திருக்கு, ஒரு மருத்துவருக்கு நடந்திருக்கு, அது ஒரு லேடி மருத்துவருக்கு நடந்திருக்குன்னும் போது வெக்கப்பட வேணாம், நீங்கள் கோவப்பட வேணாம், கொஞ்சமாவது வந்துட்டு இதை காப்பாற்றணுமே, கொஞ்சமாவது வந்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் திருப்பி ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ தூரம் அந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்து அவங்க முடிச்சிருக்க வேணாம். அப்போ எல்லாருமே அதை க்ளோஸ் பண்ணுன்னு பார்க்குறாங்கன்னா முக்கியமான இடத்துல இருக்கவங்களே இன்வால்வ் ஆகிருந்தா தானே இந்த மாதிரி பயப்படுவாங்க. இல்லைனா ஏன் பயப்படணும்? ஒரு கல்லூரி மதியம் ஏன் பயப்படணும்? முக்கியமான இடத்துல நீங்களும் இந்த மேட்டரில் ஐயோ நமக்கு அதையெல்லாம் வெளியே வந்துட போகுது, லம்பதுக்கு தூண்டுதல் பண்ணதெல்லாம் வெளியே வந்துட போகுது அப்படின்றது தான் இந்த மாதிரிலாம் பயப்படுவாங்க. ஸோ உங்களோட பயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை சுத்தமாக வரல. அதே மாதிரி சிபிஐ சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து இது ப்ரூஃப் இவர் தான் அப்படின்னு சொல்லி முடிக்க தான் பார்க்குறீங்களே தவிர எக்ஸ்ட்ரா என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை கேட்டுக்கிட்டு இருக்கோம், கோஷை கேட்டுக்கிட்டு இருக்கோம், இவரை கேட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனை நாள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க? கேட்டு இவர் சைட்லேருந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அந்த காலேஜ்லன்னு சொன்னால் மக்கள் சந்தோஷப்படுவாங்க, இவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் போயின்னு இருக்கு. ஜஸ்டிஸ் கிடைக்க மாட்டேன்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தான் இமீடியட்டாக வந்து இப்போ ஹேங் பண்ண போகிறோம் நாங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆள் வந்து நேரம் பெயிலில் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே இந்த சஞ்சய் ராய் மட்டும் இந்த ஆர்ஜிகரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ் நம்பர் 1 கிடையாதுன்றது தான் நான் சொல்ல வரேன். இந்த சஞ்சய் ராய் தாண்டி நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதை நம்மக்கிட்ட மூடி மறைக்கப்படுதுன்றது தான் முதல் நாள்லேருந்து நம்ம வாதமாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நான் அதை மாற்றவே இல்லை. ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த போராட்டங்களும் ஆமாம் கண்டிப்பாக முடிச்சுக்கிறாங்க, எல்லாரும் அடங்கி போயிடுறாங்க, இப்போ எல்லாரும் திருப்பி வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் பேஷண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, டாக்டர் எல்லாமே ஓகே. பட் ஆனால் இந்த இடத்துல நீதி வந்து ஃபுல்லாக வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். பல குற்றவாளிகள் இதுக்கு பின்னாடி இருந்துமே சைலண்டாக போகுது. இல்லைன்னா ஒருத்தர் தனியாளாக எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் அந்த ஃப்ளோருக்கு வந்து அந்த செமினார் ரூமில் இந்த பொண்ணு தனியாக இருக்கும், அந்த இடத்துல சிசிடிவி இருக்காது அப்படின்னு கண்டிப்பாக பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. அப்படி பண்ணும் போது அவர் வந்து வெறும் கற்பழிப்புக்காக தான் வந்தேன்னா அவர் கற்பழிப்பு மட்டும் பண்ணிட்டு போயிருக்கலாம். சேர்ந்து கொலையும் சாதாரண கொலை, உடம்பு ஃபுல்லாக டார்ச்சர் அடிபட்டு பண்ணுறது ஒருத்தரோட திங்காக இருக்காது. சம்திங் ப்ரீ பிளான்டாகவே இந்த மர்டர் அண்ட் ரேப் வந்து நடந்திருக்கு. அது நம்மக்கிட்ட மறைக்கப்பட்டிருக்குன்றது ரொம்ப ரொம்ப வன்மையாக வந்துட்டு வலிக்குது. வேறு என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே வந்து வார்த்தை இல்லை. அந்த ஜஸ்டிஸ் அந்த இடத்துல ஃபெயில் ஆயிருக்கு. ஒரு 50% அந்த அக்யூஸ்ட் A1 மட்டும்தான், பல இது வந்து இல்லை. ரெண்டாவது விஷயமா வந்து சின்மை மேடம் சொல்கிற அந்த ஆடியோ வந்து கேட்ட சமீபமாக ரொம்ப தப்பு சார், ரொம்ப தப்பு. அதாவது ஒரு டாக்டர்ன்றவங்க எப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, நிறைய லேடி பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்துகிட்டு செக் பண்ண போகும்போது மேடம் கொஞ்சம் சவுண்ட்ஸ்லாம் கேட்கணும் போது அவங்க சாரியை விளக்கி ப்ளவுஸ் அவுத்து சார் செக் பண்ணுங்கள் சார்னு காமிப்பாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? ஒரு ஆண்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வலிக்குது அப்படின்னும் போது நிறைய சர்ஜன்ஸ் கிட்ட போகும்போது விரையில வீக்கமாக காமிப்பா அப்படின்வாங்க. ஒரு லேடி டாக்டர் கிட்ட போகும்போது என்னம்மா பெண்கள் வலிக்குதாம்மா எங்கம்மா அப்படின்னு. ப்ரெக்னன்சி பார்க்கும்போது வந்து ஃபிங்கர் டெஸ்ட் வந்து விரல்களை உள்ளே விட்டு தான் செக் பண்ணுவாங்க, குழந்தை எப்படி இருக்குது என்ன இது இருக்குது, வயிற்று அமுக்கி உள்ள கீழே பார்த்து.
பார்த்து. அப்போது அவங்களோட பாடியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிற ஒரே இடம் யாருன்னா மருத்துவர்கள் கிட்ட தான். அப்போ மருத்துவர்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படி படைச்ச கடவுளுக்கு ஈக்குவலாக வந்து மதிப்பு கொடுத்து மக்கள் வந்து காமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மருத்துவர்கள் மேலே ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு எப்பவுமே இருந்தால் தான் அது நல்லது. இப்போ ஃபஸ்ட் இயரில் ஆரம்பிக்கும் போது டெட் பாடி, ஆம்பளை டெட் பாடியும் இருக்கும், லேடி டெட் பாடியும் இருக்கும். அந்த டெட் பாடியில் பெண்பங்களோட மார்பங்களே தனியாக டிசெக்ட் பண்ணி எடுக்கிறது எங்களுக்கு ஒரு தனி கிளாஸ், புரியுதுங்களா? அப்போ மார்பங்களில் இருக்கிற ஒரு லேயர் என்ன, நிப்பிள்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற கொழுப்புகள் எவ்வளோ வெயிட்டு, அதுக்குள்ள என்னென்ன நரம்புகள் உள்ள போகுது, என்னென்ன ரத்த குழாய்கள் உள்ள போகுதுன்ட்டு மார்பகங்களை இன்ச் பை இன்ச்சு அறுத்து கற்றுக்கிட்டவங்க மருத்துவர்கள், புரியுதா? பெண் உறுப்பை அறுத்து கற்றுக்கிட்டவங்க மருத்துவர்கள். அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த பாடியை பார்க்கும்போது அது உடனே அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக தான் அதிகமாக யோசிக்க தோணுமே தவிர அந்த இடத்துல ஆபாசன்ற ஒரு வார்த்தை வராது, புரிஞ்சிருச்சா? அந்த மாதிரி ஃபஸ்ட் இயர்லேருந்தே பேஷண்ட்ஸை பார்க்க வி ஆர் டியூன்டு டு பி மோர் ஆஃப் எப்படி டெக்னிக்கல் பார்த்தப்ப நானே வந்து நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை எங்கேயோ நிற்கும் போது வந்துட்டு என்ன சார் இப்படி பார்க்குறீங்கன்னுவாங்க. ஒன்றால் மேடம் உங்களுக்கு தைராய்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு. சார் டாக்டரா அப்படின்வாங்க. ஆமாம் சார் எனக்கு தைராய்டு இருக்குன்னுவாங்க. நான் கூட பயந்துட்டேன் சார்னா இங்கேயே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களேன்னுவாங்க. சாரி மேடம் என் கண்ணு அப்படி தான் போகும் அப்படின்னு. ஸோ டக்குன்னு ஒருத்தர் பார்க்கும்போது ஏன்னா நம்மளோட வேலை அதுன்றதுனால பை டிஃபால்ட்டாக ரத்தத்தில் ஊறிடும். திடீர்னு பார்க்கும் என்ன இவருக்கு லைட்டாக ஹேர் கிரேவாக இருக்குது, இந்த இடத்துல மட்டும் ஹேர் லாஸ் இருக்குது, அலோப்ளீஷியாவாக இருக்கும், இது இருக்குது அது இருக்குன்னு ஒரு சைடில் நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இன்னொரு சைடில் இந்த ஸ்கேனிங்ன்றது நடந்துட்டு இருக்கும் மெடிக்கலாக, புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மருத்துவர்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெட் பாடிஸோடையும் பேஷண்ட்ஸோடையும் பழகிறவங்கள வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொச்சையாக வந்துட்டு அங்கே தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும்னு சொல்கிறது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ அக்ரி டு இட், புரியுதா? ஏன்னா மருத்துவத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இன்ஜினியரிங்லேயும் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போ ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் இருக்கும் போது ஏதாவது ஒரு சில இடத்துல அத்துமீறல்கள் நடக்கும், ஓகேங்களா? ஆனால் பிளான் பண்ணி வந்து இந்த பொண்ணை ரேப் மர்டர்னு நான் ரொம்ப கேள்விப்பட்டு பார்த்ததில்லை, ஓகேங்களா? ஆனால் இந்த ஏமாத்து செயல், ஆசை காமிச்சு வந்துட்டு இது பண்ணுறது, ஃப்ளர்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்க தான் செய்யும். நான் அதுக்கு வந்து மருத்துவத்துறை வந்து விதிவிலக்குன்னு சொல்லலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேப் அண்ட் மர்டர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து விஷயங்கள் வந்து சத்தியமாக வந்துட்டு நான் வந்து அந்த மாதிரி கேள்விப்பட்டது. ஏன்னா மருத்துவர்கள் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்ரெஷனான ஆள் கிடையாது, இவ்வளோ துணிஞ்சு இந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டாங்க, புரிஞ்சிருச்சா? அவங்களுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் வந்து தெரியும், எத்திக்ஸ் வந்து தெரியும், ஒரு பேசிக் காமன் சென்ஸ்ன்றது இருக்குது, இது பண்ணாதோட கான்சிக்வன்சஸ் என்ன வரும்னு தெரியும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆசை யாரை விட்டுதுன்றதுனால பெண்கள் கிட்ட பேசும்போது வந்துட்டு ஜூனியர் சரி ஒரு அட்டாச்மெண்ட் வரும்போது ஏதாவது ஒரு சின்னது நடக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் மருத்துவத்துறையில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த சினிமாவில் இருக்கிறவங்க சொல்கிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? அது ரொம்ப போய் தப்பு இல்லையா? ஓகேங்களா? நீங்கள் போய் உங்கள் ஃபீல்டை பாருங்கள், அங்கே போய் கரெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் மேலே அலிகேஷன் வச்சுங்க, அங்கே போய் கேஸ் போடுங்க. இல்லை பல பேர் மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஹேமா கமிட்டி மேடம் மேட்டர் வேறு மலையாள சில ஃபீல்டு இங்கே ராதிகா மேடம் பேசின்னு இருக்காங்க. அங்கே போய் பாருங்கள். கம்முன்னு பார்த்துட்டு இருக்கும் மருத்துவர்கள் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு ஆல்ரெடி ஒரு பெண்ணை வந்துட்டு ரேப் அண்ட் மர்டரில் இழந்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு மருத்துவத்துறையில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு புதுசாக ஒரு பிரச்சனை ஏன் கிளப்புறீங்க? ஸோ அதனால் தேவையில்லாமல் மருத்துவர்களை உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மாற்றாதீங்க. உங்களுக்கு அகெயின்ஸ்டாக தாண்டி மக்களுக்கு அகெயின்ஸ்டாக மாற்றிடாதீங்க. அதான் நீங்கள் இன்னமும் நினச்சிட்டு உங்களுக்கு மருத்துவரே பிடிக்காதா, தயவு செஞ்சு மருத்துவமனைக்கே வராதிங்க, டாக்டர்கிட்டே பார்க்காதீங்க. இயற்கையே ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டாக்டர்கிட்ட வரணும் அவசியமே இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட போய் தவறான கருத்துக்களை போய் இதை போய் சொல்லாதீங்க எதுவுமே. இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறேன்னு வச்சுக்கோங்க, சினிமாவில் தான் இங்கே ரொம்ப ரொம்ப மோசம் அதிகமாக இருக்குது, இல்லைனா லா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்படி தான் அப்படின்றன்னு வச்சுக்கோங்க. இல்லை எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் இப்படி சொல்லக்கூடாதுல்ல சார், ரொம்ப பெரிய தப்பில்லை. அப்போ உடனே அட்வொகேட்ஸ்லாம் எனக்கு அகேன்ஸ்டாக கிளம்பி வர மாட்டாங்களா? என்னடா நீ இப்படி சொல்கிறேன்ட்டு? இல்லை மீடியாவில் தான் மீடியா கிளம்பி வருவாங்க, ஐடி பார்க்கில் தான் நடக்குது, ஐடி கிளம்பி வர மாட்டாங்களா? எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இடத்துல ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம் இப்படி நடக்கும். அதுக்காக இந்த இடத்துல தான் மோசம், இவங்களுக்கு எல்லாருமே இப்படி தான், அதிகமாக மருத்துவமனையில் தான் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி பொதுமை படுத்தாதீங்க. அது கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அந்த டாக்டர்ஸ்க்கு ரொம்ப வலியை தருது. அதனால் ஏகப்பட்ட ப்ரொஃபஸர், இப்போ எக்ஸாம்பிள் நானே அசோசியேட் ப்ரொஃபஸர் தான், ஒரு ஸ்டூடெண்ட்டையும் கத்தி சொல்லி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி மேலே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா நம்மளை ப்ரைஸ் பண்ணி பேசினா கூட அதை விட நம்ம வந்துட்டு ஓகேம்மா தேங்க்ஸ்மா நன்றிம்மா அப்படின்னு போகிற மாதிரி தான் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. நம்மளை தான் நல்லா ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாள், நம்ம ஏன் போய் பேசக்கூடாது அந்த மாதிரி கூட யாரும் நினைக்கிறது இல்லை சார். அந்த மாதிரி ஏன்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை சார், ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார், புரியுதா?
சார் நான் சொல்கிறது, இது வந்து ஒரு பெண் அப்படின்ற மேட்ரே ஆயிரக்கணக்கான பெண்கள். அதனால் நம்மளுக்கு அதை பார்க்கும் போது நம்மளுக்கு பொதுமையாக தான் தெரியுமே தவிர, நீ வந்து ஒரு தனிக்காட்டு பங்களால இல்லை, உனக்கிட்ட இருக்கிறது ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு மட்டும்தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்றது தான் கிடையவே கிடையாது. ஆல் ஆர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஆர் அவர் ஃபேன்ஸ். எல்லாருமே என்னோட, இப்போ விஜய் சார் இருக்கார், தளபதி சார் இருக்கார், இந்த ஃபேன் தான் எனக்கு அப்படின்னு சொல்லுவாரா? எல்லாருமே என்னோட ரசிகர்கள், எல்லாருமே என்னோட நண்பர், எல்லாருமே நண்பி அப்படின்னு பொதுமையாக வராருல, அதுதான் ஒரு ப்ரொஃபஸருக்கும் அழகு. ஆல் ஆர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா படிங்கடா, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி மேட்டரை மருத்துவருக்கு அகேன்ஸ்டாக சொல்லாதீங்கன்ட்டு மேடமுக்கு என்னோட தாய்மையான வேண்டுகோளாக இருக்குது.